ஓடி ஒளிஞ்சிட்டாளே உங்க அண்ணி. அவ ஒருத்தனை கூட்டி அந்த வீட்டுல நிக்க வச்சா இல்ல, அவனை போய் கேளு. அவனை எங்கிட்டு இருந்தோ இழுத்துட்டு வந்து உங்க அப்பத்தாக்காரு நடு வீட்டுல நிக்க வச்சா இல்ல, அத கிட்ட கேளு. கிழவி வாய் திறந்ததுல இருந்தே வீட்டுல அம்புட்டு பிரச்சனை. அது வாயை மூடுறதுக்குள்ள இன்னும் எத்தனை உசுறு வாங்க போகுதுன்னே தெரியல. போ, போயிட்டாங்கல்ல, அதுங்க முந்தானி புடிச்சிட்டு பின்னாடியே போ. நான் பெத்ததுலயே இப்படி ஒருத்த. போடா போ. அம்மா, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிப்போச்சு பெரியவனே. என்னடா நடக்குது? யாரு கண்டுபிடிச்சோ தெரியல. ஏமா எதுக்குமா அழுகுற? ஒன்னும் ஆகாதுமா, பாத்துக்கலாம். எல்லாத்தையும் இழுத்து பறிச்சு கொண்டு வந்துருவேன், கொண்டு வருவேன். நீ ஏமா அழுகுற? நீ அழாதம்மா. எதுக்குமா அழுகுற? ஏப்பா ஞானா, அம்மாவுக்கு அப்பத்தாவுக்கும் ஏதாவது குடிக்க கொண்டு வாப்பா. போ, பால் போ, பால் கொண்டு வா. ஏப்பா, இன்னும் எதுக்குப்பா பொத்து பொத்து பாத்துக்கிறேன் அந்த கிழவிய? விட்டு தொலைய. அந்த கிழவிய அந்த வலிய பார்த்துட்டு போட்டோம். என்னம்மா நீ? அப்படிலாம் விட முடியாதும்மா. எங்க அப்பனை பத்த கிழவில அது என்னமோ நினைச்சிச்சு, இப்ப என்னமோ நடந்துருச்சு. இல்லப்பா, அதானப்பா எல்லாத்துக்கும் காரணம். தாங்கி தாங்கி பிடிக்கிறிய இன்னும் அத. எம்புட்டு பெரிய வேலையை பார்த்துச்சு, எம்புட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நீ அது ஒரு நொடியில கொடுத்துருச்சுல. ஏன் உனக்கு கொடுக்கணும்னு தெரியலையே அந்த கிழவிக்கு? அது பிச்சு 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 குழந்தைகளுக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம், வேற யாருக்கோ கொஞ்சம். என்னடா இது கதையா இல்ல இருக்கு? இதான் இருக்காளுங்களே இவளுகளை ஆட்டத்தை இனி யாராலையும் அடக்க முடியாது, அடக்க முடியாது. விடுமா, இருக்கட்டுமா, வயசாகி போச்சுல. இன்னும் எப்படி நாளைக்கு நம்ம கடமையை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துருவோம். ஏண்டா யாருடா உன்னை அடிச்சான்? அவனை ஏண்டா நீ சும்மா விட்ட? அவன்பிட்டு பேசுவியே. மா, அவனை ஒரு கை பார்க்காம விட மாட்டேமா. எல்லாம் முடிக்கிட்டே நான் பாத்துக்கிறேன். நீ அழாதம்மா. ஏன் அழுகுற? அதான் கல்லு மாதிரி நாங்க 4 பேர் இருக்கோம்ல, எல்லாம் சரியாயிடும். விட பெத்தவளுக்கு தான்டா தெரியும் பிள்ளைகளோட அருமை. நாங்க இருக்கோம்மா, நீ எதுக்கு அழுகுற? கண்ணத்தோட விடு, எல்லாம் சரியாயிடும். உனக்கு லேசா அடிபட்டா கூட என்னால தாங்க முடியாது. என் மவனை எவனோ வந்து அடிச்சு விட்டானே, என்னால எப்படிப்பா தாங்க முடியும்? பால் எடுத்துக்க. இந்தாம்மா குடி. வேண்டாம்ப்பா. மா குடிமா. இது வந்துருண்ணே. எப்ப ஞானா, அப்பத்தாவுக்கு பாலை நான் கொண்டு வரேன். எம்புட்டு செஞ்ச கிழவி மேலே எம்புட்டு பாசம் என் பிள்ளைக்கு. தானே கொண்டு போய் கொடுக்குறான் பாரு. துரோகம் பண்ணி பிடிச்சி அந்த கிழவி என் பிள்ளைகளுக்கு. அதுக்கு போய் பாசம் காட்டுறேன். சரி குடிமா.
அப்பதா அப்பதா என்ன செய்யற? அப்பதா என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க? நடந்ததை நினச்சி கவலைப்படுறாங்க. அப்பத்தா எவன் வேணுங்க 80 நாள் எழுதியிருக்கோ 50 நாள் வாழ்ந்துட்டு தான் போவேன். சின்ன சின்ன இடைஞ்சல் வந்தாலும் குணசேகரனுக்கு ஆயில் கெட்டியப்பத்தா. என்ன உன் ஃபங்க்ஷன் அறகுறை என்ன வச்சுன்னு கவலை உனக்கு? நின்று போனாலும் நினைச்சதை நடத்தி முடிச்சிட்டேன்ப்பா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், நிம்மதி. ஆமாம் ஆமாம், எல்லாரும் எதிர்பார்த்தது ஒன்று, நீ செஞ்சது வேற. அதுல ஒன்றும் உனக்கு வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம் பார்த்தா? அதுகளுக்கு செய்யணும் தானே நான் பாடுபட்டு இருக்கேன். நான் என்ன போகிற போது எல்லாம் தள்ளிட்டா போக போகிறேன்? ஒன்றும்ல பார்த்தா, நான் வாழ்கிற போதை எதுக்கும் ஆசைப்படாதவன். போகிறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போதான் நினைப்பேன். அதை நீயே செஞ்சிட்ட, அதில் எனக்கு ஒன்றும் வருத்தமில்ல. சரி விடு, நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இந்த பாலை குடிச்சிட்டு நிம்மதியாக படு. இதா பார்த்தா குடி, குடிய பார்த்தா பால் குடி, சாப்பிட பார்த்தா. என்ன பார்த்தா? சாப்பிட பார்த்தா. என் பேரன் குணசேகரனுக்கு என் மேல இவ்வளோ பாசம், இவ்வளோ அக்கறையா? சந்தோஷமா இருக்குப்பா. அதெல்லாம் நிறைய இருக்கு பார்த்தா. என்னைய எதிர்ப்பக்கத்திலிருந்தே பார்த்து பழகிட்ட, அதனால தான் புதுசாக தெரியுது. குடி, குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கு. எல்லாம் முடிஞ்ச பார்த்தா. களைச்சு போயிட்ட, நினைச்சதை சாதிச்சிட்ட. இன்னும் என்ன இருக்கு உனக்கு? நல்லா நிம்மதியாக தூங்கு. உன் பேரங்கையால் கொடுக்குற பாலை பார்த்தா குடி. என் பேரனுக்கு சந்தோஷம்னா சரி, சாப்பிடு. என் ரத்தத்துல வந்த புள்ள நீ. எனக்கு ஓய்வு கொடுக்க ஆசைப்படுற. சந்தோஷமா இருக்குடா. குடிக்காம இருப்பனா? குடி. வயசாயிடுச்சுல்ல, ஒரேடியா குடிக்க முடியல. ஆமா ஆமா, குடி. நீ கொடுத்தத முழுசா குடிச்சிட்ட. சந்தோஷம் தானே? உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இந்தா.
அப்பத்தா, தூங்கு. உனக்கு எந்த கஷ்டமும் இனிமே வராது. பேரங்கையால பாலை குடிச்சிருக்க. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? உனக்கு கிடைச்சிருக்கு. தூங்கு தூங்கு. தூங்குறேன். கொடுத்துட்டேல்ல, தூங்குறேன். தலை எதுவும் வலிக்குதா? மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வரவா? வேண்டாப்பா. அக்கா, நான் போய் அப்பத்தாவை பார்த்துட்டு வரேன். அப்பத்தா, 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 எந்திரிங்க. அப்பத்தா, அக்கா, 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 சக்தி, அக்கா வாங்க, சக்தி, அக்கா, சக்தி வாங்க, அக்கா சீக்கிரம் என்ன ஜனனி கூப்பிடுறா? வாங்க. அக்கா, ஐயோ, அக்கா வாங்க. என்ன? சக்தி, சக்தி சீக்கிரம் வா. அக்கா, அக்கா, ஏய்,
என்ன அப்பதான் வாங்கிருக்காங்க. என்னன்னு தெரியல. அப்பதான் ஏய் இவன் ஏன் எதுக்கு தலைவலிக்கு ஓடுறான்? ஓடுறான்? என்னன்னு பாருப்பா. அப்பதான் எந்திரிங்க. அப்பதான் எந்திரிங்க. அப்பதான் பாருங்க. அப்பதான் எந்திரிங்க. ஏய் என்னடாச்சு? அப்பதான் கண்ணு திறந்து பாருங்க. அப்பதான் எழுந்துருங்க. அப்பதான் அப்பதான் என்னாச்சு? அப்பதான் எழுந்துருங்க. முடிஞ்சு போல இருக்கு. என்னாச்சு? தெரியலையே, கிளவி மயங்கிருச்சு போல இருக்கு. ஏய், என்னடி ஆச்சு? எனக்கு என்ன தெரியும்? பாருங்க என்னாச்சு? என்னடாச்சு? தூக்குங்கடா. கொண்டு வராங்க. என்னன்னு தெரியல. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க போல. பாத்து வாங்கப்பா, பாத்து. பாத்துறா. படி பாத்து வாங்க. வாங்க. பாத்து அந்த பக்கம் முடியும். ஏத்து. வா. இப்படி வா. ஏத்துறா, பாத்துறா. ஏறு, பாத்துறா, டேய். பாத்து கால பாத்துறா. அப்பதான் டேய் சக்தி கிட்ட வா. டேய் வராத. ஏன் இப்படி பண்றீங்க? வந்தங்க கொன்னே முடியாமா? அண்ணே கிளம்பி இப்படி ஆனது காரணம் என்னங்கிறேன். இன்னும் இந்த வீட்டுல எத்தனை பேரை கொண்டு காத்துறீங்க? இவ்வளவு வந்து கார்ல ஏறுனீங்க, மொத்தமா குழிய உள்ளே தள்ளி கொண்டே முடியும். வா யாரு? ஏன் இப்படி பண்றீங்க? மாமா நாங்க வரோம். அப்பதா கதவு தரே. அப்பதா சக்தி அங்க வரணும். மாமா நாங்க வரோம். கிளம்புங்க. ஏய் நீங்களும் போங்கடி. பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். போங்க. வாங்க நான் வண்டி போலாம். வா போங்க. என்ன பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க கொண்டு போயிடலாமா? டேய் சத்திரப்பட்டி ஆஸ்பத்திரி விடுறா. மாமா அது ரொம்ப தூரம் மாமா. டேய் எங்களுக்குள்ள அதுதான் பெரிய ஆஸ்பத்திரி. ஏற்கனவே கிளவி கோமால கிடந்தது, இப்பதான் மூச்சு விடுது. அப்பதா அங்க போனா தான் ஒழுங்கா சரியா பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஏய் ஞானா கொடுப்பாங்க. அதுக்குள்ள மூச்சு அடங்கிருச்சுன்னா டேய் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. டேய் வேமா விடுப்பா. இந்த போறேன்னு